நம்முடைய ஆரோக்கியநாதர் சிற்றாலயத்தை சுற்றி வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த கிரில் அமைப்பையும் அருட்தந்தை சகாயதாஸ் அவர்கள் இப்பொழுது திறந்து வைத்து ஆசி வழங்குவார். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, இந்த இடத்திலே மக்களுடைய பயன்பாட்டிற்கு, வழிபாட்டு பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதற்காக கட்டியிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்முடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஆரோக்கியநாதர் வழியாக இந்த இடத்தில் நடைபெறக்கூடிய வழிபாடுகள், நிகழ்வுகள் அனைத்தின் வழியாக நம் மக்களுக்கு ஏராளமான ஆசிரையும் அருளையும் வழங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த பணிகளை முன்னெடுத்து செய்த பங்கு அருட்பணியாளர், அருட்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நன்கொடைகள் கொடுத்து வழங்கிய மக்கள் எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து இத்தகைய நற்பணிகள் இந்த இறை சமூகத்திலே நடைபெற ஆண்டவர் துணையாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போமாக. அன்பை உருவான இறைவா, உடைய திருப்பெயரால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இந்த இடத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து வழிபாடுகள் வழியாக மக்களின் குறை தீர்த்து மக்கள் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழச் செய்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாடு. இறைவா, இந்த பணியில் ஈடுபட்டு உழைத்த பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்மிடமிருந்து நலன்களை ஆசிரியை அவர்கள் நிறைவாக பெற்று மகிழச் செய்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். இந்த பணிகளுக்கு நன்கொடைகள் கொடுத்து உதவிய ஒவ்வொருவரும் உம்மிடமிருந்து நலன்களையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ளச் செய்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். இந்த பணிகளை ஒருங்கிணைத்து செய்த அருட்பணியாளர், அருட்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இன்னும் பல்வேறு விதங்களிலே இந்த பணிகளோடு தொடர்புடைய மக்கள் அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய எண்ணங்களையும் கனவுகளையும் இயக்கங்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். இன்று புனித ஆரோக்கியநாதர் விழாவிலே இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பி வேண்டும் வரங்களை கொடுத்து வாழ்வின் குறைகளை போக்கி மகிழ்வோடு வாழச் செய்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னை மரியாள் வழியாக இந்த இடத்திலே நிறைவான ஆசீர் பொழியப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வளாகத்திலே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தையும், இந்த வளாகத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் அமைப்பையும், இந்த வளாகத்தினுடைய வாயில் பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புனித ஆரோக்கியநாதர் திருவுருவத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த பணிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடைபெற துணை செய்திருக்கின்றே நன்றி சொல்லுகின்றோம். இந்த இடத்தில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கவும், இந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் உம்முடைய நலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், நீர் வாக்களிக்கக்கூடிய பேறுகளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் துணை செய்தருளும். இந்த இடத்திலே இருந்து அருள் பொழியக்கூடிய புனித ஆரோக்கியநாதர் வழியாக இந்த இடத்திற்கு வரக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் எல்லா நலன்களையும் ஆசீரையும் நிறைவாக பெற்று மகிழச் செய்தருளும். இந்த இடம் ஒரு புனித இடமாக வளர்ந்து ஏராளமான மக்கள் இந்த பகுதியில் நம்பிக்கையோடு வந்து தங்களுடைய தேவைகள் நிறைவேறி செல்லக்கூடிய நல்ல இடமாக இதை மாற்றி கொடுத்தருளும். உழைக்கக்கூடிய அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த பணிகளில் ஈடுபட்டு உழைத்தவர்கள், இன்னும் திட்டமிட்டவர்கள், ஒருங்கிணைத்தவர்கள் எல்லோருக்கும் உம்முடைய அன்பையும் ஆசீரையும் நிறைவாக பொழிந்து பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய அருளாலும் ஆசீராலும் தொடர்ந்து இந்த இடம் மிகச்சிறந்த உமக்கு பிரியமான இடமாக, உடைய மக்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய இடமாக மாறுவதற்கு துணை செய்தருளும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவி இந்த அரங்கத்தையும் இந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்டுமான பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தானியங்கள் தனது தனித்துவ குணநலத்தால் உடலின் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கின்றது. அதுவோ நாங்களும் எங்கள் தனித்துவமான மனித பண்புகளால் புனிதமடைவோம் என்ற உறுதியோடு தங்கள் கரங்களில் தானியங்களை ஏந்திய வண்ணம் பவனியாக வருகின்றனர் தூய ஆரோக்கியநாதர் அன்பு இறைமக்கள். நாமும் வருகை பாடலை பாடிய வண்ணம் பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புண்ணியம் தேடி புனிதமடைய நினைப்பவர்கள் மண்ணல் மனிதனை நாடி கருணை உள்ளத்துடன் நடந்து கொண்டாலே போதும். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, வெனிஸ் நகர வேந்தன் பிறப்பிலே நெஞ்சினில் சிலுவை அடையாளம் கொண்டவர். கொள்ளை நோய்தனை சிலுவை அடையாளத்தால் சிதறடித்தவர். அதே நோயினால் பாதிக்கப்பட்டு வனம் சென்று நாயினால் அப்பம் பெற்றவர். சொந்த ஊரிலே ஒற்றனென்று சிறையிடப்பட்டு மரித்தவர். மனிதனாய் மண்ணகம் வந்து இன்று புனிதனாய் விண்ணகம் வாழும் மகத்தானவராம் எம் புனிதர் ஆரோக்கியநாதரின் விழா பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தூய ஆரோக்கியநாதர் அன்பிய இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை
புனிதம் தேடும் மனிதம் என்ற மைய சிந்தனையில் சிறப்பிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். சக உயிர்கள் துன்பப்படும் போது எவனொருவன் கண்களில் கண்ணீர் துளிர்க்கின்றதோ அதுவே மனிதம். புனிதம் என்பது மனமும் குணமும் தூய்மையாக இருத்தலே. மனிதம் என்பது மனிதநேயத்தை குறிக்கும் ஒரு வளமான சொல். மனிதநேயம் என்பது புனிதம் நிறைந்த செயல். யார் ஒருவருக்கும் எந்த ஒரு தீங்கும் மனதளவிலும் உடலளவிலும் செய்யாமல் இருத்தலே புனிதம். நமக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கு கூட நாம் நன்மையே நினைப்போமானால் அதுவே புனிதம். நாம் தொட்டுவிடக்கூடிய தூரத்தில்தான் புனிதம் உள்ளது என்கிறார் திருத்தந்தை 6ஆம் பவுல். மனித நிறை செயல்கள் நாம் செய்யும்போது நாமும் புனிதமடையலாம். மனிதம் கரைபட்ட இடத்தில் புனிதம் தேடி புண்ணியமில்லை என்பதை உணர்ந்தவர்களாய் வாழும் வரம் வேண்டி பலியில் இணைவோம். இறைவனின் அருளை நம் புனிதர் வழியாய் நிறைவாய் பெறுவோம். அன்பானவர்களே, புனித ஆரோக்கியநாதருடைய திருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய இறை சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த சிற்றாலயத்தின் பாதுகாவலராக இருந்து நம்முடைய பங்கு சமூகத்திற்கு பல்வேறு நன்மைகளை நலன்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே இன்று இந்த பலியின் வழியாக நாம் மன்றாடி கேட்கக்கூடிய அனைத்து நலன்களையும் ஆண்டவர் நமக்கு புனித ஆரோக்கியநாதர் வழியாக தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நம்முடைய குடும்பங்களுக்கு அவருடைய அன்பை, உடனிருப்பை, பாதுகாப்பை, பராமரிப்பை நிறைவாக தர வேண்டும் என்றும், சிறப்பாக இந்த நாட்களிலே இந்த பெருந்தொற்றின் ஆபத்திலிருந்து எல்லா மக்களையும் ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலர் வழியாக பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், நம்முடைய பங்கு சமூகத்தை நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய பங்கு சமூகத்தை தொடர்ந்து வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும், பங்கு அருட்பணியாளர், அருட்சகோதரர், அருட்சகோதரிகள் என்று அத்தனை பேருக்கும் உடல் உள்ள சுகம் கொடுத்து பாதுகாத்து அவருடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்றும் இந்த பலியின் வழியாக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தகுதியான முறையில் இப்பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களை, குறைகளை நினைத்து மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். பிற உயிர்களுக்கு நல்லது நினைப்பவர்கள் அனைவரும் புனிதமானவர்களே என்பதை உணராமல் நன்மை செய்ய தவறியதோடு நன்மை செய்பவர்களையும் ஏளனப்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லரே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. அன்பான உடனிருப்பே அனைத்திலும் மேலானது என்பதை உணராமல் பணத்தின் மீது மோகம் கொண்டு எம் உறவுகளோடு உடன் இருக்க தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லரே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. இயற்கை வளங்களே என்றென்றும் நிலையானது என்பதை உணராமல் நீர் எமக்களித்த இயற்கை செல்வங்களை பராமரிக்காமல் பாழாக்கிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லரே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. மன்னிப்பு கொடுப்பதில் வல்லரே, மன்னி
தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நாடுகின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவர் நீரும் மீது இறங்குவே. தந்தையின் வல்லத்தில் வீற்றிருப்பவர் நீரும் மீது இறங்குவே. நீரொருவரே ஆண்டவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வல்லவன்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலரையும் அளித்து வருகின்றீரே. அதனால் புனித ஆரோக்கியநாதரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டால் இறைவன் அவர்களை மன்னிப்பார் என கூறப்பட்டுள்ளது. நாமும் நம் பாவங்களுக்காக மனவருந்தியவர்களாய் வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
இறைவாக்கினார் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராளமானதினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு.
அழிகிறேன். உதயம் தேடும் மலராயிரையும் நினைவில் வாழுவேன். நீயே எனக்கு சொந்தம், நீயே வாழ்வில் தஞ்சம். சுகராகும் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். தெவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவேன். மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினந்தோறும் வாழ்த்துவேன். சுகராகும் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவேன். தெவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவேன். ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கும் நாம் அவர் தூயவராய் இருப்பது போல் நாமும் நம்மையே தூய்மையாக்கிட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் 1 யோவான் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள். ஏனெனில் அவர் நல்லவர்,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். இயல் 10 இறை திருவாக்கியங்கள் 25 முதல் 37 முடிய. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். இயல் 10 இறை திருவாக்கியங்கள் 25 முதல் 37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். இயேசு பின்பு அவர் தம்மை நேர்மையாளர் என்று காட்ட விரும்பி, அந்த திருச்சட்ட அறிஞர், எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவனை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தினாரயத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளை, பெருந்தொற்றின் காலத்திலே இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போன்று தடுப்பூசிகள் இல்லை. இன்றைய காலத்தில் இருப்பதை போன்று மருத்துவமனைகள் இல்லை. இன்றைக்கு இருப்பதை போன்ற பல்வேறு வசதிகள்
மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு, அதி தீவிர சிகிச்சை பிரிவு, இப்படி எதுவுமே இல்லாத ஒரு காலம். மக்கள் நோயால் கொத்து கொத்தாக மடியக்கூடிய ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்திலே நோயுற்ற மக்களோடு சேர்ந்து தன்னையும் இணைத்து அதே நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்தான் நம்முடைய புனிதர் ஆரோக்கியநாதர். அவருடைய நினைவை முக்கியமாக இத்தாலி நாட்டிலே, வடக்கு இத்தாலி பகுதியிலே மிகவும் அதிகமாக நினைவு கூறுகின்றார்கள். காரணம், வடக்கு இத்தாலி பகுதி 15வது நூற்றாண்டு முழுவதுமே ஏராளமான கொள்ளை நோய்களை, பிளேக் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோயை அதிகமாக சந்தித்தது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த நாட்டிலே அந்த நோய்க்கு பலியானார்கள். அவருடைய நம்பிக்கையெல்லாம் ஒன்றே ஒன்றாகத்தான் இருந்தது, புனித ஆரோக்கியநாதர். ரோக் என்று சொல்லி அந்த ஆரோக்கியநாதர் மீது அவர்கள் நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாம் தடுப்பூசியின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை போன்று அன்றைக்கு மக்கள் புனித ஆரோக்கியநாதரின் மீது நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். அவருடைய திருப்பண்டத்தை எடுத்துக்கொண்டு அதை பார்த்து தொட்டு முத்தம் செய்தால் தங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் நீங்கிவிடும் என்று அவர்கள் நம்பினார்கள். பரவிக்கொண்டிருந்த நோய் தொற்று நிச்சயமாக நின்று போகும் என்று அவர்கள் ஆழமாக நம்பினார்கள். அப்படித்தான் இந்த புனிதர் மிகவும் பிரபலமானவராக அறியப்பட்டார். அவருடைய அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, நம்பிக்கை, இவை அனைத்துமே அவரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்தன. அதிலும் குறிப்பாக மறைத்தூது பணிக்காக சென்ற மறைப்பணியாளர்கள், அவர்கள் இந்த ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடியவர்கள், அவர்கள் முக்கியமாக வந்த பகுதி ஆசிய நாடு, ஆப்பிரிக்க நாடு, இப்படிப்பட்ட நாடுகளுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது. சாதாரணமாக நாம் பார்க்கின்றோம், இப்பொழுது வெளிநாட்டிலே நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாக இருக்கின்றார்கள், இறந்துவிட்டு இங்கு வருகின்றார்கள். இங்கு வரக்கூடிய நேரத்திலே இங்கு இருக்கக்கூடிய கொசு அந்த பிள்ளைகளை கடித்து விட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய உடம்பு உடனடியாக வித்தியாசமான ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது. சின்ன பிள்ளைகள் சொல்கிறாங்க, இங்கே இருக்கான்னு நான் போயிடுவோம், நம்முடைய நாட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு. இல்லை இதுதான் உன் நாடு அப்படின்னா, இல்லை இந்த நாடு வேண்டாம், நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்முடைய சூழலில் பிறந்து வளர்ந்த நம்முடைய பிள்ளைகளுக்கே இப்படி ஒரு உணர்வு இருக்கின்றது என்று சொன்னால், ஐரோப்பிய நாட்டிலே பிறந்து அந்த பாதுகாப்பான சூழலிலே வளர்ந்து மறைத்தூது பணிக்காக நம்முடைய நாடு போன்ற நாடுகளுக்கு வந்த மறைத்தூது பணியாளர்கள் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய கொள்ளை நோய்க்கு அவர்கள் ஆளாவதுண்டு. அப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நேரத்திலே அவர்கள் யார் மீது, இந்த புனிதரின் மீது சிறப்பு பக்தியை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த புனிதர் வழியாக மன்றாடினால் நாம் இந்த நோயிலிருந்து காக்கப்படுவோம் என்று அவர்கள் நம்பினார்கள். முலகுமூட்டிலே இருக்கக்கூடிய ஆலயம் நமக்கு தெரியும். அந்த ஆலயத்தின் முதல் பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை விக்டர் அவர்கள் தன்னுடைய பணிவாழ்வை பற்றி தன்னுடைய வீட்டாருக்கும் அங்கு இருக்கக்கூடிய கார்மல் சபையினுடைய உயர் பொறுப்பில் இருந்தவர்களுக்கும் எழுதிய ஒரு கடிதத்திலே சொல்லுகின்றார், ஒரு நாளைக்கு 25 பேருக்கும் அதிகமானவர்களை நான் அடக்கம் செய்தேன் என்று குறிப்பிடுகின்றார். காலரா என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோய், அந்த தண்ணீரில் பரவக்கூடிய அந்த கொள்ளை நோய்க்கு ஒரு பங்கு சமூகத்திலே, அந்த ஒரு பங்கு சமூகம் என்று சொல்வது இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சிப்பாறை அணை பகுதியிலிருந்து இங்கு வரைக்கும் இந்த பகுதி முழுவதுமே அது ஒரு பங்கு சமூகம்தான். அந்த பங்கு சமூகம் ஒரு நாளைக்கு 25 பேருக்கும் அதிகமானவர்களை அடக்கம் செய்யும். நான் அங்கே அடக்கத்தை முடித்துவிட்டு திரும்பி வரக்கூடிய நேரம் வருவதற்கு முன்னாலேயே அடுத்த குழி தோண்டப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி நாங்கள் பிழைப்போம்? இந்த சூழலிலே நாங்கள் உயிர் பிழைத்திருப்போமா? எல்லா அடக்கச் சடங்குகளையும் நாங்கள் நிறைவேற்றுகின்றோம், எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு உண்டா என்றதெல்லாம் தெரியவில்லை. ஆயினும் நாங்கள் தொடர்ந்து அந்த சடங்கை நிறைவேற்றி கொண்டிருந்தோம் என்று சொன்னார். நம்முடைய இந்த பெருந்தொற்றின் காலம் அதிகமாக அதனுடைய பாதிப்பு நம்முடைய மாவட்டத்திலே அதிகமாக இருந்த நேரத்திலே ஒரு நாளைக்கு 20 பேர், 25 பேர், 30 பேர் இறந்தார்கள் நம்முடைய மாவட்டம் முழுமைக்குமாக.
ஆனால் ஒரு பங்கு சமூகத்திலே ஒரு நாளைக்கு 25 பேர் இறந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருந்திருக்கும்? அந்த ஊரினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பணியாற்றக்கூடிய, அதுவும் வெளிநாட்டிலிருந்து வந்து பணியாற்றக்கூடிய தந்தையர்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய துணைக்கு அழைத்தது, தங்களுடைய பரிந்துரைக்காக அழைத்தது இந்த ஆரோக்கியநாதரை. காரணம், அவர் இந்த நோயாளிகளோடு வாழ்ந்தவர், நோயாளிகளுக்கு பணிவிடை செய்தவர். அந்த தொற்று நோயினுடைய பாதிப்பிலிருந்து தன் வழியாக மற்றவர்களுக்கு அந்த நோய் பரவிவிடக்கூடாது என்பதற்காக அவர் தன்னையே தனிமைப்படுத்திக் கொண்டார். வனத்திற்கு சென்று, காட்டுப்பகுதிக்கு சென்று தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். அப்படி தனிமைப்படுத்திக் கொண்டவருக்கு மிருகங்கள் வழியாக உணவு கொண்டு கொடுக்கப்பட்டது. கடவுள் அப்படி அவரை பராமரித்தார் என்றெல்லாம் அவருடைய அந்த மரபு கதைகளிலே நாம் படிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கின்றது. எனவே இந்த மறைத்தூது பணியாளர்கள் சென்ற நாடுகளிலெல்லாம் இந்த ஆரோக்கியநாதரை பிரபலப்படுத்துகின்றார்கள். முக்கியமாக இப்படிப்பட்ட நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நேரத்திலே அவர்கள் மறைத்தூது பணிக்கு சென்ற அனைத்து இடங்களிலும் அவரை பிரபலப்படுத்துகின்றார்கள். அது ஆதிவாசிகளுக்கு பணி செய்யக்கூடிய அருட்பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லோருமே எந்த பகுதிக்கு சென்றாலும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அங்கே பணியாற்றியவர்கள் எல்லோருமே இந்த புனிதரின் மீது நம்பிக்கை கொண்டு புனிதர் வழியாக பரிந்துரையை பெற்று அப்படித்தான் இவர் பிரபலமான ஒரு புனிதராக மாறுகின்றார். அவருடைய வாழ்வினுடைய வரலாற்றை தோண்டி பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய சொல்லப்பட்டவைதான் இருக்கின்றதே தவிர பதிவு செய்யப்பட்ட வரலாறு என்று மிக சொற்பமாகத்தான் இருக்கின்றது. சொல்லப்பட்டவை அவர் வழியாக அற்புதங்களை அனுபவித்த மக்கள், அவர் வழியாக நோய்களிலிருந்து குணமான மக்கள், அவர் வழியாக இந்த பெருந்தொற்று நோய்களிலிருந்து விடுதலை அடைந்த மக்கள் சொன்னவை தான் அவருக்கு சாட்சியம் பகருகின்றன. அவரை ஒரு புனிதர் என்று மீண்டும் மீண்டும் ஏற்க வைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அவரை போன்று வாழ்ந்தவர்தான் அருட்பணியாளர் தமியான் அவர்கள். தொழுநோயாளர்களுக்கு மத்தியிலே பணியாற்றுவதற்கு அவர் செல்லுகின்றார். தொழுநோயாளர்களோடு பணியாற்றக்கூடிய நேரத்திலே அந்த தொழுநோய்க்கான அந்த பாதிப்பு தனக்கும் வரும் என்பது அவருக்கு மிக தெளிவாக தெரியும். காரணம், இன்றைய காலத்தில் இருப்பதை போன்று தடுப்பு மருந்துகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. எனவே அந்த நோய்க்காட்பட்டவர்களுக்கு சென்று பணிவிடை செய்தால் அது நிச்சயமாக அந்த நோய் தொற்றும் என்பது அவருக்கு தெரியும். தெரிந்தும் அவர் அந்த நோயாளிகள் மத்தியிலே பணியாற்றுகின்றார். நோய்வாய்ப்படுகின்றார், அதே நோயினால் தாக்கப்படுகின்றார். அந்த நோயோடு அவர் மடிந்து போகின்றார். புனித நிலைக்கு அவர் உயர்த்தப்படுகின்றார். யார் புனிதர்கள்? யாரை புனிதர்கள் என்று சொல்லுகின்றோம்? புனிதம், தீட்டு என்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த நாட்களில் கேட்பது உண்டு. எது புனிதம்? இந்த நாம் கேட்டோம் அல்லவா, புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்வு எப்படி புனிதமடைந்தது? அவருடைய வாழ்வு எப்படி புனிதமடைந்தது? அவர் மனிதர்களுக்கு செய்த சேவை, தேவையில் இருப்பவர்களுக்கு செய்த சேவை, நோயாளிகளுக்கு அவர் செய்த சேவை. நோயாளிகளுக்கு சேவை செய்வது என்பது இன்றைக்கு கடினமான ஒரு காரியம். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவருடைய குடும்பத்திலே ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று கேட்டால், அந்த வீட்டிலே ஒரு நோயாளி இருக்கின்றார். அந்த நோயாளியை பார்ப்பதற்கு யார்தான் விழித்திருக்க வேண்டியிருக்கின்றது? அந்த அம்மாவுடைய பையன். அந்த பையன் திருமணம் முடித்திருக்கின்றான். அந்த திருமணம் முடித்த மனைவி அந்த அம்மாவை கவனிப்பதில்லை. மாமியார் என்று சொன்னாலே நமக்கு ஒரு சின்ன முன்பகை உண்டு இல்லையா? அது எப்படி ஒத்து வரவில்லை நமக்கு. வெகு சிலருக்குத்தான் அந்த உறவு பொருந்தி போகின்றது, மிக பலருக்கு அந்த உறவு பொருந்தி போவதில்லை. எனவே இந்த பையன்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது? அந்த அம்மாவை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த பிள்ளையினுடைய அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை என்று சொன்னால், அங்கிருந்து ஒரு ஃபோன் வந்துட்டுன்னா உடனடியாக என்ன செய்கின்றாள்? போகிறாங்க, போய் ஒரு வாரம் 10 நாள் நின்று கவனித்து விட்டு வருகின்றாள். அங்கே அவருக்கு ஒரு அண்ணன் உண்டு, அங்கே அவருக்கும் ஒரு அண்ணன் உண்டு. அந்த அண்ணன் பார்த்து கொள்ளட்டுமே என்று என்ன செய்யவில்லை, தோன்றவில்லை. என்னுடைய அம்மா என்று சொன்ன உடனே ஓடி போய் பார்க்க தோன்றுகின்றது, பணிவிடை செய்ய தோன்றுகின்றது. நான் ஒரு வீட்டிற்கு வாழ்க்கைப்பட்டு வந்திருக்கின்றேன். வந்த பிறகு அதுதான் என்னுடைய வீடு, அவர்கள் தான் என்னுடைய உறவினர்கள்.
என்னுடைய அம்மாவை பார்க்கக்கூடாது என்று இல்லை, பார்க்கணும், நிச்சயமாக பணிவிடை செய்ய வேண்டும். அதே போன்று ஏன் நான் இருக்கக்கூடிய வீட்டிலே என்னுடைய வாழ்க்கை துணைவருடைய அம்மாவை கவனிக்க முடியவில்லை என்று தெரியவில்லை. இதுதான் 2 பேருக்குள்ளால பெரிய பிரச்சனை. அது எவ்வளவு தூரத்திற்கு போகின்றது என்று சொன்னால், உரையாடாமல் இருக்கின்றார்கள், பேசாமல் இருக்கின்றார்கள், மாத கணக்கிலே அவருடைய தாயினுடைய வீட்டிலே சென்று தங்கி இருக்கின்றார்கள். அப்படி அந்த பிரச்சனை பெரிதாகி கொண்டே போகின்றது. ஏராளமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திரும்ப அவர்களை மீண்டும் சேர்த்து வைக்க முடிகின்றது. எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நம்முடைய சொந்தங்களுக்கான பணிவிடைகளை கூட நம்மால் என்ன செய்ய முடியவில்லை. நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கூட சில பணிவிடைகளை நம்மால் செய்ய முடியவில்லை. அதிலும் குறிப்பாக ஒருவேளை அவர்கள் படுக்கையிலே அவர்களுக்கு புண்ணாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். படுக்கை புண் வரும் அல்லவா, நீண்ட நாட்கள் படுக்கையில் இருந்தால். அப்படியெல்லாம் வந்தால் அதை தொட்டு சுத்தம் செய்வது என்பதெல்லாம் இன்றைக்கு கடினமானதாக இருக்கின்றது. நம்முடைய சொந்தங்களுக்கே அதை செய்வதற்கு நமக்கு சிரமமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய புனிதர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய வாழ்வும் புனிதம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாமும் முதலிலே என்ன செய்ய வேண்டும்? மனிதத்தோடு இருக்க பழக வேண்டும். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கின்றான். 2 பேர் கோயிலோடு தொடர்புடையவர்கள், பலி செலுத்துவதோடு தொடர்புடையவர்கள். ஒருவர் குரு, அவர் பலி செலுத்தக்கூடியவர். இன்னொருவர் லேவியர், அவர் பலி செலுத்துவதற்கு துணையாக இருக்கக்கூடியவர். 2 பேருமே என்ன நினைக்கின்றார்கள்? சென்று பலி ஒப்பு கொடுப்பதுதான் புனிதமானது. எனவே காயப்பட்டு கிடக்கக்கூடிய, அதிலும் யூத மரபிலே இரத்தத்தை தொடுவது என்பது தீட்டானது. எனவே காயப்பட்டு கிடக்கக்கூடிய ஒருவனை தூக்கி அவனுக்கு பணிவிடை செய்தால் எங்கே போக முடியாது? பலி செலுத்த போக முடியாது. பலி செலுத்த புனிதமான கரங்கள் வேண்டும். அந்த கரங்கள் கரைபட்டு விடக்கூடாது, தீட்டுப்பட்டு விடக்கூடாது. எனவே அவர்கள் அந்த புனிதத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கின்றார்கள்? அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யாமல் சென்று விடுகின்றார்கள். நல்ல நோக்கத்தோடு தான் போகின்றார்கள். அதே நேரத்திலே ஒரு சாதாரணமான எளிய மனிதன், ஒரு சமாரியன் வந்து அந்த மனிதனை தொட்டு தூக்கி அவனுக்கான பணிவிடைகளை செய்கின்றார். ஆண்டவர் இயேசு யாரை முன்னுதாரணமாக தருகின்றார்? யார் செய்ததை போன்று நீங்களும் போய் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த சமாரியன் எளிய மனிதன், சாதாரணமான ஒரு மனிதன். எனவே அவன் செய்வதை போன்று நீங்களும் செய்யுங்கள் என்று ஆண்டவர் படிப்பினை தருகின்றார். யார் செய்தது புனிதமானது? இரத்தத்தை தொட்டால் தீட்டு என்ற உணர்வு இருந்த நேரத்திலே இல்லை. அந்த இரத்தத்தை தொட்டு அவனுக்கு பணிவிடை செய்து அவனை தூக்கி தன்னுடைய தோளிலே போட்டு தன்னிடம் இருந்த காசை, கைப்பணத்தை எடுத்து கொடுத்து அவனை கவனித்துக் கொள்ளுங்கள், இதைவிட கூடுதல் செலவானால் நான் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே தருவேன். காசு இல்லை என்பதற்காக உங்களுடைய சிகிச்சையிலே குறை வைத்து விடாதீர்கள், அவனை கவனிக்காமல் விட்டு விடாதீர்கள். கண்டிப்பாக நான் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே பணத்தை தருவேன் என்று சொன்னான் அல்லவா? ஒரு மனிதன் ஒரு மனிதநேயத்தை வெளிப்படுத்தியான் அல்லவா? அவரை புனிதர் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய மரபிலே ஏராளமான புனிதர்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித ஆரோக்கியநாதரும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றார். எதற்காக? வெறுமனை நினைத்துவிட்டு விழா கொண்டாடுவதற்கு மட்டும் அல்ல. நம்முடைய வாழ்விலே அவர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் அவர்களிடமிருந்து என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? அதை நாம் கடைபிடிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். புனிதர்களை நினைத்து வியந்து விழாக்கள் எடுப்பதோடு நம்முடைய கடமை முடிந்து விடுவதில்லை. அவர்களிடம் வெளிப்பட்ட மனிதநேயத்தை நம்மால் நம்முடைய அன்றாட வாழ்விலே வெளிப்படுத்த முடியுமா? பொதுவாக சொல்வார்கள், எல்லோரும் அன்னை தெரசாவை போல மாறிவிட முடியுமா? முடியாது. அன்னை தெரசாவை போன்று அந்த தொழுநோயாளர்களுக்கு பணிவிடை செய்ய முடியுமா? முடியாது. அன்னை தெரசாவை போன்று முதியோர்களை அரவணைத்து அவர்களை கவனிக்க முடியுமா? முடியாது. முடியுமா? முடியும். இல்லை, நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும். முடியும். நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய வீதிகளிலே, நம்முடைய தெருக்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பணிவிடை செய்ய நம்மால் முடியும். என்னுடைய வெளிநாட்டிலிருந்து வந்த நண்பர் ஒருவர் அழகாக சொன்னார், ஒரு சின்ன அமைப்பை பற்றி. நம்முடைய ஊர்கள் எல்லாம் பக்த சபை வச்சிருக்கோம் இல்லையா?
அப்படி ஒரு பக்த சபையை பற்றி ஒரு அனுபவத்தை சொன்னார். அந்த பக்த சபையினுடைய வேலை என்னவென்றால், இல்லங்களிலே படுக்கையில் இருக்கக்கூடியவர்களை சென்று சந்தித்து அவர்களை குளிப்பாட்டி விடுவது. அவ்வளவுதான் ஒரு வேலை, அவங்களுக்குள்ள வேலை. ஒரு மாசம் 25 பேர் 30 பேரை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அவர்கள் சென்று சந்தித்து அந்த பணிவிடையை செய்ய வேண்டியிருக்கும். அசராமல் தயங்காமல் அவர்கள் செய்கின்றனர். எந்த முகச்சுளிப்புக்கும் இடம் கொடுக்காமல் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள். நமக்கெல்லாம் ஒரு நோயாளியினுடைய வீட்டிற்கு போய் ஜெபம் செய்கிறது என்பதே கஷ்டமா இருக்கு, அப்படிதானா? போய் ஜஸ்ட் ஒரு 10 பேர் சேர்ந்து போய் அவருடைய இல்லத்திலே சென்று ஒரு சின்ன ஜெபம் செய்வதற்கே சிரமமாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் அப்படி அமைப்புகள் இருக்கின்றன. உலகம் முழுவதுமே மனித நேயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய, மனிதர்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. எனவே அந்த அமைப்புகளுடைய அடிச்சுவட்டில் நடக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே மனித நேயத்தோடு நடந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த மனித நேயம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். அங்கிருந்து தான் நம்ம தொடங்கணும். அங்கிருந்து தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரத்திலேயே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யாராவது நோயிற்றிருந்தால் அவர்களுக்கு சின்ன சின்ன பணிவிடைகளை செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முன்னாடி எல்லாம் நீங்க பார்ப்பீங்களா, அப்படின்னா அந்த பாட்டி தாத்தாமாரெல்லாம் வீட்டில் இருமல் வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க யாரை தான் கூப்பிடுவாங்க? பேர பிள்ளைகளை தான் கூப்பிடுவாங்க. பிள்ளை வந்து கொஞ்ச நேரம் நெஞ்சை தடவி விடு, கொஞ்ச நேரம் காலை தடவி விடு, கொஞ்ச நேரம் அந்த கையை பிடிச்சி விடு அப்படின்னு அழைப்பார்கள். ஒரு காலத்திலே பேர பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க? போய் உட்கார்ந்து அந்த பணிவிடைகள் எல்லாம் செய்து கொடுப்பார்கள் சந்தோஷமாக. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, அப்படிதானே? இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிரும். பாட்டிகிட்ட இருந்து அவங்க இருமுற நேரத்தில் என்ன வந்துடும்? இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அப்போ எப்படி மனிதநேயம் வரும்? எப்படி நாளைக்கு இந்த பிள்ளைகள் ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய நேரத்திலே எப்படி அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு பணிவிடைகளை செய்வார்கள் இல்லையா? அப்ப அடிப்படையில் அது எங்கிருந்து தொடங்க வேண்டும்? நம்முடைய குடும்பங்களிலிருந்து தொடங்க வேண்டும். நம்ம முதல்ல வெளியே போக வேண்டாம், நம்முடைய குடும்பங்களிலிருந்து தொடங்குவோம். நம்முடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய முதியவர்களை, நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளை நாம் அன்போடு கரிசனையோடு அவர்களை கவனிப்பதற்கு சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். சின்ன பருவத்திலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்து வளர்ப்போம். என்னுடைய வீட்டில் நான் அதை செய்யக்கூடிய நேரத்திலே செய்தால் மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? என்னுடைய பக்கத்து வீட்டிற்கு போவதற்கு எனக்கு மனசு வரும். எனவே என்னுடைய வீட்டிலிருந்து தொடங்குவது அது என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு போகும், என்னுடைய அடுத்த தெருவுக்கு போகும், என்னுடைய இறை சமூகத்திற்கு போகும், என்னை கடந்து என்னோடு வாழக்கூடிய பிற சபையை சார்ந்த மக்களுக்கு பணிவிடை செய்வதற்கு போகும். அப்படி அது சென்று கொண்டே இருக்கும். நன்மைத்தனத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அது ஒருவேளை தீமையைப் போல வேகமாக பரவாது என்றாலும் மெதுவாக பரவினாலும் அது நின்று நிலைத்து பயன் கொடுக்கும். எத்தனை காலமானாலும் சரி. இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்றோம் அல்ல புனித ஆரோக்கியநாதர், எவ்வளவு எத்தனை 100 ஆண்டுகள் கழித்து நாம் அவரை நினைவு கூறுகின்றோம் இல்லையா? நல்லது செய்தவர். இந்த ஊர்ல ஒரு ஆள் ரொம்ப தீமை செய்து இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் ஒருவேளை அவரை பற்றிய நினைவு ஒரு 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் நன்மை செய்த மனிதர்களுடைய நினைவுகள் காலந்தோறும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நினைவுகள் தான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகின்றன. அன்பிற்கினியவர்களே, சாதாரணம் நம்முடைய இந்த மனிதநேய செயல்பாடுகளை நாம் வளர்த்தெடுப்போம். உதவி செய்வதற்கு கற்றுக் கொடுப்போம். தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவ கற்றுக் கொடுப்போம். ஒரே ஒரு சின்ன அருளாளரை பற்றிய செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அருளாளர் கார்லோ பற்றி நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீர்களா? இந்த காலத்தில் அவரை பற்றிய அந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு காரியம் என்னுடைய மனதிற்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. என்னன்னா, இத்தாலி நாட்டிலே அவர் வாழுகின்றார், மிலான் நகரத்திலே வாழுகின்றார். வாழக்கூடிய நேரத்திலே அந்த பகுதியில் ஒரு நேரத்தில் பயங்கரமான குளிராக இருக்கும். அந்த குளிர் நேரத்திலே அவர் மாலை நேரத்திலே அந்த தெரு வழியாக நடந்து செல்லக்கூடிய நேரம் பொதுவாக அவர் கணக்கெடுப்பாராம். அந்த தெருவிலே எத்தனை பேர் அந்த குளிருக்கான ஆடை, அந்த குளிரின் பொழுது போர்த்திக் கொள்வதற்கான அந்த மேல் ஆடை இல்லாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றத கணக்கெடுப்பாராம். எத்தனை வயசு? 13 வயசு, 14 வயசு, 15 வயசு. 15 வயசுல இறந்து போறார். 15 வயதுல இறந்து போறார். இரத்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இறந்து போறார். அந்த சின்ன வயசுல 12, 13, 14, 15 வயதில் வெளியே போகக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவனிடம் இருந்த உணர்வை பாருங்கள்.
அவன் வெளியே போகக்கூடிய நேரத்தில் பார்க்குற யாரெல்லாம் நல்ல குளிரில் இருக்காங்க. இன்றைக்கு 10 பேரை பார்க்குற 10 எண்ணிக்கை அப்படி என்று சொன்னால் அவனுடைய வீட்டிலே சென்று அவன் கேட்கின்றான், அந்த ஒரு ஆடையை கொடுங்கள். அவருடைய நண்பர்களுடைய இல்லங்களுக்கு சென்று கேட்கின்றான், ஒரு ஆடை கொடுங்கள். 10 பேருக்கும் அவனால் என்ன செய்ய முடிகிறது? அந்த ஆடையை கொண்டு கொடுக்க முடிகின்ற சின்ன செயல். அந்த குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், மேலாடையின்றி அவர்களுக்கு ஒரு ஆடையை கொண்டு கொடுப்பது என்பது அவருடைய அருளாளர் பட்டத்திலே இந்த மனிதர்கள் எல்லாம் யாரெல்லாம் உதவி பெற்றார்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று கூடி சாட்சியம் சொல்லுகின்றார்கள், இந்த சிறுவன் இப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சமூகத்திலிருந்தும் இப்படிப்பட்ட சிறுவர்கள் தோன்ற வேண்டும். சிறு வயதிலேயே மனிதநேய செயல்பாடுகளுடையவர்களாக நாம் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். 5 விளையாதது 50 விளையாது. எனவே சிறு பருவத்திலேயே மனிதநேய சிந்தனைகளோடு நாம் வளர்த்தெடுப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் புனித நிலையை அடைவார்கள். அவர்கள் எல்லாம் புனிதர்கள் என்று அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடவுளுக்கு பிரியமாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் புனிதமான வாழ்வுதான். எந்த மனிதனுடைய வாழ்வெல்லாம் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கின்றதோ, எந்த மனிதர்களுடைய செயல்களை பார்த்து கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றாரோ அந்த செயல்கள் அனைத்தும் புனிதமானவை. அப்படிப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேரும் புனிதர்களே. எனவே புனிதரே என்று சொல்லி நாம் எல்லாம் அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக மனிதத்தன்மையோடு நடப்போம், மனிதநேய செயல்களை வளர்த்தெடுப்போம். புனித ஆரோக்கியநாதரை போன்று தேவையில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்முடைய பணிவிடைகளை செய்வோம். அப்படி செய்து நம்முடைய அன்றாட வாழ்விலே புனிதத்தை அடைவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக எடுத்துக்கொள்வோம். எம்பெண்கள் கேட்டருளீரே, ஆறுதலாய் எமக்கு நீர் அடைக்கலமாகும். பரம்பொருளே எம் இறைவா, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் நீர் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான வல்லமை அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று எம் புனிதர் ஆரோக்கியநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் வேண்டை கேட்டருளீரே, ஆறுதலாய் எமக்கு நீர் அடைக்கலமாகும். இளைஞனே எழு, எழுந்து ஒளி வீசு என்ற எம் இறைவா, உம் பிள்ளைகள் தனது வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் மற்றும் ஊடகங்களை களைந்து உம் பாதையில் பயணிக்க வேண்டிய அருளை தந்தருள வேண்டுமென்று எம் புனிதர் ஆரோக்கியநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் வேண்டை கேட்டருளீரே, ஆறுதலாய் எமக்கு நீர் அடைக்கலமாகும். இரக்கம் நிறை தந்தையே எம் இறைவா, இன்று பல்வேறு பிரச்சனைகளாலும் நோய்களாலும் அடக்குமுறைகளாலும் துன்புறுவோருக்கு இரக்கங்காட்டும் மனதை மக்கள் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என்று எம் புனிதர் ஆரோக்கியநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் வேண்டை கேட்டருளீரே, ஆறுதலாய் எமக்கு நீர் அடைக்கலமாகும். உண்மையின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்புக்கேற்ற நற்பலனை தந்து எங்களுக்கு போதுமான மட்டும் மழை தந்து எங்கள் வாழ்வு வளம்பெறச் செய்ய வேண்டுமென்று எம் புனிதர் ஆரோக்கியநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எம் வேண்டை கேட்டருளீரே, ஆறுதலாய் எமக்கு நீர் அடைக்கலமாகும். நீதியின் நாயகனே எம் இறைவா, எங்கள் பாரத நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலன் பாராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை
பயனுள்ள வகையில் நிறைவேற்றவும் மக்கள் அனைவரும் கல்வி, பொருளாதாரம், பண்பாட்டில் மென்மேலும் வளரவும் அருள் புரிய வேண்டுமென்று எம் புனிதர் ஆரோக்கியநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எம் வேள்வி கேட்டருளீரே, ஆறுதலாய் எமக்கு நீர் அழைக்கலமாகும். ஆண்டவரே எம் வேள்வி கேட்டருளீரே, ஆறுதலாய் எமக்கு நீர் அழைக்கலமாகும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக கரங்களை கூப்பி கண்களை மூடி இறைவாம், உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் மனிதர்களுக்கு பணிவிடை செய்து, நோயாளிகளுக்கு பணிவிடை செய்து புனித நிலையை எட்டிய புனித ஆரோக்கியநாதருடைய விழாவிலே உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்த அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவிசாய்த்தருளும். இடைய உள்ளங்களின் ஆழத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், வெளிப்படுத்த முடியாத தேவைகள், மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத உணர்வுகள், இவை அனைத்தையும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனைகள், நெருக்கடிகள், அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகின்றோம். இரக்கம் நிறைந்த கடவுள் நீர், மனிதர்கள் மீது இரக்கத்தை பொழியக்கூடிய கடவுள் நீர். மனிதர்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பேரன்பின் பொருட்டு அவர்களுக்கு நலன்களை பொழியக்கூடிய கடவுள் நீர். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த தேவைகளையும் கேட்டிருக்கின்றோம். கேட்டவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள துணை செய்யும். சிறப்பாக மனிதநேய சிந்தனைகளோடு வளரவும், மனிதநேய பண்புகளை, மனிதநேய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கவும் எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் குடும்பங்களிலே அவற்றை நாங்கள் விதைத்து மனிதநேய செயல்பாடுகளை வளர்த்தெடுக்க துணை செய்யும். எங்களுடைய பங்கு சமூகங்களிலே நாங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களிலே மனிதநேயத்தோடு நடந்து கொள்வதற்கு துணை செய்யும். ஆண்டவரை, மனிதத்தின் வழி புனிதத்தை அடைய முடியும் என்பதனை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு ஆசி தாரும். உலகெங்கிலும் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து நாங்கள் மன்றாடுகின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஹெய்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய தீவிலே நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக மன்றாடுகின்றோம். போதிய மருத்துவ வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். காயம்பட்ட அனைவரும் நலம் பெறுவதற்கு துணை செய்யும். மேலும் மேலும் இறப்பு எண்ணிக்கை அதிகப்படாமல் இருப்பதற்கு நீர்தாமே உம்முடைய அருளையும் பாதுகாப்பையும் நிறைவாக வழங்கியருளும். எங்களுடைய நாட்டிலும் பெருந்தொற்றின் பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக, பகுதிகளுக்காக நாங்கள் சிறப்பாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்குரிய காலம் மிக விரைவாக வருவதற்கு துணை செய்யும். பிள்ளைகள் படிப்பதற்கான சூழ்நிலைகள், பள்ளி சென்று பயில்வதற்கான சூழ்நிலைகள் மிக விரைவாக வருவதற்கு துணை செய்யும். இந்த அச்சுறுத்தல் எங்களை விட்டு அகன்று நாங்கள் மகிழ்வோடு இயல்பாக நடப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி தந்தருளும். பணிவிடை செய்யக்கூடிய மக்கள், நோயாளிகளுக்கு தங்களுடைய இல்லங்களிலே பணிவிடை செய்யக்கூடியவர்கள், மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோரையும் உம்முடைய அருள் பாதுகாப்பிலே தருகின்றோம். அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக பராமரிப்பிலே எந்த தீங்கும் நேரிடாமல் பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வளப்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை இந்த படைப்பெல்லாம் நீதானே பழைக்காயன்
இறைவா என்று உருமாற்றி உனதாக்கும் தலைவானது தந்தே 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று புதிதாக தாழ்வடைகின்றேன் தந்தே 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று என்னையே நானும் மக்களுக்கு இறைவா என்று என்னையே நானும் மக்களுக்கு இறைவா என்று ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவானது தந்தே 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் அன்பானவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருநாளின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தாலும் அது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நேர்கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுளம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் சொன்னது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் சொன்னது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதுகாயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்த அன்பு ஆண்டவரே, புனித ஆரோக்கியநாதனுடைய விழாவிலே நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்களுடைய பிள்ளைகளையும் இவர்களுடைய உறவுகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய விண்ணக கொடைகளால் முழுவதுமாக நிரப்பியல் அன்பு ஆண்டவரே, முழுவதுமாக ஆரோக்கியநாதனுடைய பாதுகாவலிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பங்கு சமூகத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நிறைவாக யாதொரு ஆபத்தோ துன்பங்களோ இல்லாமல் நோய் நொடிகளிலிருந்து முழுவதுமாக எம்முடைய பங்கு சமூகத்தை நிறைவாக காத்தருள வேண்டும் என்றும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் அத்தனை பேரை உம்முடைய பாதத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஏற்று நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஆரோக்கியநாதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் சீடர்களுக்கு சொன்னீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் குற்றம் குறைகளை போக்குகின்றவர். மனிதநேய செயல்பாடுகள் வழியாக நமது வாழ்வும் புனிதமடைய வேண்டும் என்பதற்காக இந்த திருவிருந்துக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். அழைப்பு பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆத்மா நலமுறை. நீ வந்த நேரம் உன் சொந்த நானாகும் காலம், உனை சேராத நாளெல்லாம் என் வாழ்வில் சோகம், சுனை நீர் தேடும் மான் போல் நீராததா, என் நெஞ்சம் நீ வந்த நேரம் உன் சொந்தம் நானாகும் காலம், சுமை தீரவே சோர்வின்றி உமக்காக பணியாற்றவே, மழையை போலவே வரம் தாரும் தேவனே, உயிர் காற்றி போலவே உயிராய் உறவாய் என்ன செல்வா, உயிராய் உறவாய் என்ன செல்வா, நீங்காத நிலையான உறவாகவா, என் தேவா என் தேவா, என் நெஞ்சம் நீ வந்த நேரம் உன் சொந்த நானாகும் காலம்,
உயிராகிறேன். உம் வார்த்தை தாருமே உயிராற்றல் காணுமே. நலமாய் வாழ்வேன் உத்தாடினேன், நலமாய் வாழ்வேன் உத்தாடினேன். நீங்காத நிலையான உறவாகவா என் தேவா, என் தேவா. என் நெஞ்சம் நீ வந்த நேரம் உன் சொந்தம் நானாகும் காலம். உன்னை சேராத நாடெல்லாம் என் வாழ்வில் சோகம். சுனை நீர் தேடும் போல தீராததாகும். என் நெஞ்சம் நீ வந்த நேரம் உன் சொந்தம் நானாகும் காலம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் உடலே என்னை மீட்டிடும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை காத்திடும். தீரோபிலா தீர்த்தமே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். தீமை செய்வோர் மத்தியில் என்னை காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். விண்ணகத்தில் என்றுமே உம்மை வாழவே வருகவன் அன்போடு என்னை தோண்டிடும். தலைவரே எம்மையாளும் இறைவரே நன்றி என்று பாடி வருகிறோம். நண்பனான இயேசுவே நம்புமார்கள் கூடியே நன்றி என்று பாடி வருகிறோம். அன்பின் ஆண்டவரே, எம்மை எந்நாளும் அன்பின் பாதையில் வழிநடத்த நல்ல குருக்களையும் அன்பு காட்ட பெற்றோர்களையும் உறவுகளையும் தந்த உமது மேலான கிருபைக்கு நன்றி இறைவா, நன்றி. தலைவரே எம்மையாளும் இறைவனே நன்றி என்று பாடி வருகிறோம். நண்பனான இயேசுவே நம்புமார்கள் கூடியே நன்றி என்று பாடி வருகிறோம். ஞானத்தின் இறைவா, நாளெல்லாம் நன்மைகளால் எம்மை நிரப்பி எமது எல்லா நிலைகளிலும் உடனிருந்து வழிநடத்திய உமது மேலான கிருபைக்கு நன்றி இறைவா. தன்னை தந்த தலைவரே எம்மையாளும் இறைவனே நன்றி என்று பாடி வருகிறோம். நண்பனான இயேசுவே நம்புமார்கள் கூடியே நன்றி என்று பாடி வருகிறோம். ஆறுதல்
ஆறுதலின் இறைவா, வறுமையில் வாடிய போதும், நோயினால் தளர்ந்த போதும், துன்பத்தில் துவண்ட போதும் ஆறுதலாயிருக்க நன்மனிதர்களை தந்த உமது மேலான கிருபைக்கு நன்றி. தன்னை தந்த தலைவரே, எம்மையாளும் இறைவனே, நன்றி என்று பாடி வருகின்றோம். நண்பரான இயேசுவே, நம்பும் மாந்தர் கூடியே நன்றி என்று பாடி வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே உண்மையிலே என்னுடைய மனமும் உங்களுடைய மனமும் கட்டாயமாக மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எப்பொழுதுமே இந்த ஆரோக்கியநாதரனுடைய சிற்றாலயம் என்று எண்ணுகின்ற பொழுது ஏதோ என்ன வேலை செய்தாலும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு இடமாகவே இந்த சிற்றாலயமானது நான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற போதிலிருந்து அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரேஷன் கடையானாலும் சரி, அதே போல இந்த கிரில் அமைக்கக்கூடிய பணியானாலும் சரி, வேஸ்டாக கிடந்த அந்த கல்லை தூக்கி இதில் போட்டு ஒரு மேடை மாதிரி கட்டலாம் அப்படின்ட்டு தொடங்கின அந்த கனவானது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம அடிப்படையிலே வளர்ச்சி பெற்று இறுதியாக ஒரு அருமையான ஆரோக்கியநாதரை தாங்கக்கூடிய ஒரு புனித அரங்கமாகவே உருவாக்கக்கூடிய அளவிற்கு இது மாற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இது ஆரோக்கியநாதரினுடைய அந்த வல்லமையால் தான் நடந்தது என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் என்னிடம் இல்லை. அதே போல பார்க்கின்ற பொழுது வெளியே ஒரு ஆரோக்கியநாதரை வைக்க வேண்டும் என்று ஒரு சிறிய சிந்தனையானது உருவெடுத்த பொழுது நம்முடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டு அதை செய்யலாம் என்று அதை தொடங்குவதற்கு வந்த பொழுது ஒரு குழப்பம். அதில் ஆரோக்கியநாதரை வச்சா எப்படி அங்கே கரண்ட் எடுத்து லைட்டு போடுறது, அவருக்கு சுரூபத்தை வச்சிடலாம், ஆனால் லைட்டு போடுவது மிகவும் கடினம். ஏனென்றால் அந்த பில்லரை திரும்ப உடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. அப்படி இருந்த பொழுது அந்த பில்லரை ஒரு 6 இன்ச்சுக்கு அதை வெட்டி எடுக்கின்ற பொழுது, ஆரோக்கியநாதரை வைப்பதற்கு வெட்டி எடுக்கின்ற பொழுது அந்த 6வது இன்ச்சிலேயே கரெக்டாக எப்படியோ கொத்தனார் செஞ்ச தப்போ சரியோ தெரியல, அதற்கு ஆரோக்கியநாதருக்கு தேவையான ஒளி விளக்கை பொருத்துவதற்கு அதிலே கரண்ட் கரெக்டாக வரக்கூடிய அளவிற்கே அமைந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சுரூபத்திற்கு பின்பாக அப்படியே அந்த ஒயர் பின்னால போகும். அவருக்கு தேவையான இடத்தையும் அவருக்கு தேவையான அந்த விளக்கையும் அவரே நமக்கு காட்டி கொடுத்தது போல ஒரு அதிசயமா நினைத்தா அதிசயம், அதே போல சாதாரணமாக நினைத்தால் அது சாதாரணம். எனக்கு ஏதோ ஒரு புதுமை போலத்தான் இது அமைந்திருக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் கொத்தனாரிடம் கேட்ட பொழுது 7 இன்ச்சிலேயே அந்த கம்பி விடும் என்று சொன்னார், காங்கிரீட் போட்ட கம்பி. ஆனால் 8 இன்ச்சு போன பின்பும் கூட அது வரவில்லை. அது என்ன அதிசயம் என்றும் எனக்கும் இன்னும் புரியவில்லை. கொத்தனாரே கொஞ்சம் குழம்பி போய் தான் இருந்தார். நம்ம 7 இன்ச்சில் தானே வச்சோம், அது எப்படி தள்ளி போச்சு அப்படின்ட்டு அவருக்கே தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, இப்படி பலவிதமான ஒரு அதிசயங்களை நாம் நினைத்தோம் என்றால் அது அதிசயமாக இருக்கும், புனிதமாக நினைத்தோம் என்றால் அது புனிதமாக இருக்கும். எப்பொழுது நம்முடைய சிந்தனையிலே இந்த புனிதமானது மழுங்கடிக்கப்படுகின்றதோ அந்த தருணத்திலே எந்த ஒரு அற்புதமோ எந்த ஒரு அதிசயமோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே இந்த ஆரோக்கியநாதருக்கு ஒரு கோட்டை எழுப்பியது போல ஒரு திருப்தி என்னிடம் இருக்கின்றது. ஒரு கோட்டை, அவர் அரச பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு கோட்டையிலே ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு திருப்தியானது என்னுடைய உள்ளத்திலே இன்றைய நாளிலே எழுகின்றது. உண்மையிலே இதற்கு நிறைய மனிதர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றேன். முதலிலே நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகிகள், உண்மையிலேயே அவர்களினுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பான விதத்தில் இருந்தது. எல்லா பணிகளையும் செய்கின்ற பொழுது என்னோடு தோள் கொடுத்து உடன் நடந்தவர்களாக இந்த பங்கு பேரவை நிர்வாகிகள் அத்தனை பேரும் இருந்தார்கள். எந்த தருணத்தில் கூப்பிட்டாலும் எந்த ஒரு கருத்தை பரிமாறக்கூடிய நிலை இருந்தாலும் அவர்கள் என்னோடு முழுவதுமாக என்னுடைய சிந்தனையில் எழுந்த இந்த படம்லாம் அப்படி யோசிக்க
கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்துச்சு. சொன்ன உடனே அவர்கள் நன்றாகத்தான் இருக்கின்றது, செய்துவிடலாம் என்று நிர்வாகிகள் கூட்டத்திலே முடிவெடுத்தோம். உண்மையிலே சிறப்பான விதத்திலே என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயலாக்கம் கொடுப்பதற்கு பங்கு பேரவை நிர்வாகிகள் என்னோடு இருந்து உடன் உழைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த ஆரோக்கியநாதர் கிரில்லை அமைப்பதானாலும் சரி, அதே போல இந்த மேடையை அமைப்பதானாலும் சரி, அவர்களிடம் அந்த கருத்தை முதலாவதாக கொண்டு சென்ற போது உண்மையிலேயே அவர்கள் செய்யலாம் என்ற ஒரு வாக்கை, ஒரு இசைவை நிறைவாக கொடுத்தார்கள். ஆகவே பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கூட என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே இன்றைய இந்த விழாவிற்கு தலைமையேற்று நம்முடைய இந்த புனித அரங்கத்தையும் நம்முடைய கிரில் அமைப்பு பணியையும் அதே போல இன்றைய நாளிலே திருப்பலியிலே தலைமையேற்று நிறைவாக நமக்கு இறை ஆசீர் பெற்று தந்து அதே தருணத்திலே நமக்காக ஒரு அருமையான மறையுரை, ஆரோக்கியநாதனுடைய புனிதத்தை உள்ளடக்கி ஒரு மறையுரையை நமக்கு கொடுத்தவர்கள் நம்முடைய பாசமிகு தந்தை சகாயதாஸ் அவர்கள். வட்டம் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த தந்தையினுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களிலே இந்த பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அளவிலே இன்றைய நாளிலே இருந்தது. தந்தையினுடைய வருகை உண்மையிலே இரட்டிப்பான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே என் சார்பாகவும் நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு நபரினுடைய சார்பாகவும் தந்தைக்கு மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடனே, இந்த தந்தையினுடைய இறுதி ஆசீர் முடிந்தவுடனே ஆரோக்கியநாதர் பாடல் பாடப்படும் அந்த தருணத்திலே அருள் தந்தையர்கள் வந்து நம்முடைய ஆரோக்கியநாதரினுடைய அந்த புனித பண்டத்திற்கு தூபமிட்டு இறுதியாக அதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஆசி வழங்கப்படும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் பழைய குருசடி எனக்கு ஞாபகம் வருகிறது. அதன் பிறகு இந்த புதிய குருசடி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாற்றம் வரக்கூடிய நேரத்திலே இந்த இடம் ஒரு புது பொலிவு பெற்று வருகின்றது. ஒரு அருமையான திருத்தலத்திற்குரிய ஒரு தகுதிகளை வளர்த்து கொள்வதை போன்று தோன்றுகின்றது. இது உங்களுடைய ஒரு அன்பின் அடையாளம். ஆரோக்கியநாதர் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்று கூட சொல்லலாம். எனவே இந்த காரியங்களை எல்லாம் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய உங்களுக்கு பாராட்டுக்கள். உங்களை வழிநடத்தக்கூடிய பங்கு அருட்தந்தைக்கும் சிறப்பான பாராட்டுக்கள். நிர்வாகத்தினருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நற்பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை வழிநடத்தட்டும் என்று வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக இறைவனை வேண்டுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். இறைவன் துணை நிற்கின்றார்.
என்றும் எமக்காய் வேண்டிடுவீர். எமக்காய் அவதரித்தீர் ஆரோக்கியநாதரே, எமக்காய் அவதரித்தீர் ஆரோக்கியநாதரே, எம்மை கைவிடாமலே காத்திடும் காவலன் நீர். எம்மை கைவிடாமலே காத்திடும் காவலன் நீர். எரிதியில் வீழ்ந்தாலும் வெந்து நான் மடிவதில்லை. வீழ்ந்தது தீயில்லை உன் நேச கரங்களில் தான். தீமைகள் எம்மை நீதம் தொடர்ந்து வந்தார், தவறாமலே வந்து காத்திடுவே. உன் பாதம் பணிந்து நின்றோ என்றும் எமக்காய் வேண்டிடுவே. எமக்காய் அவதரித்தீர் ஆரோக்கியநாதரே, எமக்காய் அவதரித்தீர் ஆரோக்கியநாதரே, எம்மை கைவிடாமலே காத்திடும் காவலன் நீர். எம்மை கைவிடாமலே காத்திடும் காவலன் நீர். நேரிடர் சூழ்ந்தாலும் போரிட நேர்ந்தாலும் சோர்வுடன் இருந்தாலும் காத்திடும் காவலன் நீர். தீமைகள் எம்மை நீதம் தொடர்ந்து வந்தார், தவறாமலே வந்து காத்திடுவீர். உன் பாதம் பணிந்து நின்றோ என்றும் எமக்காய் வேண்டிடுவீர்.
ஆதரித்தீர் ஆரோக்கியநாதரே எம்மை கைவிடாமலே காத்திடும் காவலர் தீமைகள் எம்மை தீதம் தொடர்ந்து வந்தார் தவறாமலே வந்து காத்திடுவீர் உன் பாதம் பணிந்து நின்றோம் என்றும் எமக்காய் வேண்டிடுவீர் எமக்காய் அவதரித்தீர் ஆரோக்கியநாதரே கைவிடாமலே காத்திடும் காவலரே இறைவனை புகழ்ந்தார் முழு உள்ளத்தோடு இறைமொழி புகழ்ந்து பாடிடுவோம் ஆரோக்கியநாதரையே புகழ்ந்து பாடிடுவோம்
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே